நேரிலே சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. முத்துப்பாண்டி சார், விஜய் சந்தித்து வரக்கூடிய இந்த நெருக்கடிகள் எல்லாம் இதெல்லாம் பாஜக தான் காரணம் அப்படின்ட்டு இந்த ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கொடுக்க கோரி நீதிமன்றத்தை அணுகுவதற்கு முன்பு வர திமுக தான் திட்டிட்டு இருந்தாங்க தாவகக்காரங்க. கரெக்டாக நான் சோசியல் மீடியா மொத்தமாக அவர்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் திமுக தான் திட்டிட்டு இருந்தாங்க, அவங்க தான் சதி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த அந்த கோணம் ஏதாவது அந்த கட்சிக்காரங்க கிட்ட மாறி இருக்கா? இதுக்கு மத்திய அரசு தான் காரணம்ட்டு, இல்லை இன்னும் டிஎம்கே தான் இருக்காங்க? ஏதாவது பேசினீங்கன்னா தொலைச்சிருவேண்டான் இருக்காங்க, யாருமே பேசுறது இல்லை. அதனால தான் இப்போ உங்களுக்கு இந்த வழக்கிலேயே யார் ஆஜராகிறாங்கன்னு பாருங்க. விஜய் தரப்புல யார் ஆஜராங்கன்னு தெரியுமில்ல? ஆமாம், சதீஷ் பராசரன். அவர் யாருன்னு தெரியுமில்ல? தெரியும் தெரியும் தெரியும். பராசரன் வந்து ராம் ஜென்ம பூமியினுடைய முதல் மெம்பர். இருங்க பேசி முடிச்சுட்டு தெரியும், உங்களுக்கு தெரியும். சீனியர் கவுன்சில், அவர் சீனியர் கவுன்சில். இன்னைக்கு யார் அவரு? பராசரன் இன்னைக்கு யாரு? இதுக்கு முன்னாடி சீனியர் கவுன்சில், இந்தியாவினுடைய தலைமை வழக்கறிஞராக இருந்திருக்கிறாரு, எல்லாமே சரி தான், எம்பியாக இருந்திருக்கிறாரு, எல்லாமே ஓகே தான். ஆனால் இன்னைக்கு அவங்க யாராக இருக்காரு? ராம் ஜென்ம பூமி ட்ரஸ்டோடைய ஃபர்ஸ்ட் மெம்பர். ஆமாம், ராம் ஜென்ம பூமி எதுக்கு? ராமர் கோயில் கட்டுவதற்கான அறக்கட்டளை, அதுதான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிச்சு உங்களுக்கு. அந்த பராசரன் அவர்களினுடைய பையன் தான் இன்னைக்கு ஆஜரானார். அவர் இப்போ பிஜேபிக்கும் இவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னா எப்படி அவரை ஏன் கூப்பிட்டு ஆஜர்படுத்தணும்? தமிழ் இந்தியாவிலே கம்பெனி தான், இந்தியாவிலே யாருமே இல்லையா சார்? வேற வழக்கறிஞர்களே சார். அவரு வந்து சிபிஎஃப்சி ரிலேட்டடா ஏற்கனவே கேரளா ஸ்டோரிக்காகலாம் அப்பீர் ஆயிருக்காரு. சரிங்க சார், கேரளா ஸ்டோரி யாரு சார்? கேரளா ஸ்டோரி யாரு சார்? அது சன்ஷைன் பிக்சர்ஸ் கம்பெனி எடுத்தது. அப்ப பாருங்க, நீங்க எல்லாமே பாருங்க, விஜயே இதை வந்து திட்டமிட்டு செய்யறாரோன்ற ஒரு இது வருது. என்னன்னா டிலே பண்ணா ஒரு ஹைப் கிடைக்கும்னு நினைச்சு செய்யறாரோன்னு ஒரு இது இருக்கு. ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், சென்சார் போர்டில் போய் நீங்கள் அதிகபட்சமான நீங்கள் நீக்கினதெல்லாம் நீக்கி கொடுத்துருந்தீங்கன்னா என்ன வந்துட போகுது? எந்த படத்துக்கு தான் கட்டு இல்லாமல் இருக்குது? பராசக்தி கட்டு இல்லையா? 25 கட்டு. எத்தனை படம் வந்திருக்குது உங்களுக்கு? 80 கட்டு உள்ளது இருக்குது, 500 கட்டு உள்ளதெல்லாம் எடுத்து படத்தெல்லாம் எடுத்துருக்கேன். எவ்வளோ பீப் சவுண்டு போட்டு படம்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. விஜய் இதுக்கு முன்னாடி இப்படி எந்த படத்துக்குமே அவர் செஞ்சதே இல்லையா? இந்த படம் வந்து கடைசி படம். இது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக நம்ம பயன்படுத்திக்கலாம். பிஜேபி எப்படி ஒன்று செய்தால் நம்ம பேசாமல் இருந்து ஒரு ஹைப்பை கூட்டலாம், விஜய் படம் வர்றது இன்னும் கொஞ்சம் ஹைப்பை கூட்டிக்கலான்னு அவங்க நினச்சது. அது வந்து பாஜக தனக்கு சாதகமாக அது பயன்படுத்தணும்னு நினைக்குது. இவர் இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறப்ப பாஜக அதுக்கு சாதகமாக பயன்படுத்தணும்னு நினைக்குமா? நினைக்காதா? நினைக்க தான் செய்யும் சார். 2 விஷயம் தான் சார் நடக்கும், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஒன்று, அதிமுக கூட்டணியின் தலைமையில் தாவேகா வரணும். அப்படி வருவதாக இருந்தால் பாஜக பேச்சுவார்த்தை என்ன நடத்தும்னா கூட்டணி ஆட்சி. அதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா விஜய் அவர்களை கூட்டிகிட்டு வரேன். ஏன்னா அவர் கூட்டணி ஆட்சின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. கூட்டணி ஆட்சிக்கு நீங்கள் தயார்னா சொல்லுங்கள். எப்படி மகாராஷ்டிராவில் கூட்டணி ஆட்சி கொண்டு வந்தாங்களோ, எப்படி கர்நாடகாவில் கூட்டணி ஆட்சி கொண்டு வந்தாங்களோ, எப்படி ஆந்திராவில் இப்போ எப்படி கூட்டணி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குதோ பவன் கல்யாணம் வச்சு, அதுபோல் ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னா சொல்லுங்கள், நான் விஜயை பேசி கூட்டிகிட்டு வரேன். அவங்களுக்கு இத்தனை மினிஸ்டர்ஸு, இத்தனை டெப்டி சீஃப் மினிஸ்டரு அப்படின்னு சொல்லி பேசி நான் கூட்டிகிட்டு வரேன். அப்படி இல்லைன்னு சொன்னா விஜய் அவர்கள் தனிச்சு தான் போட்டிடுவார். சீமான் அவர் மேல வந்து தமிழக அரசு வழக்குகளே போடலையா? அதுக்காக நீங்க திமுக பக்கம் போயிட்டீங்களா என்ன? இல்ல, நான் சொல்றேன், அதான் சொல்றேன். நான் அந்த மாதிரி கருத்து வழக்குகளை சொல்றேன் சார். கற்பனை வழக்குக்கு ஒரு ஆள் அவர் எதிர்கொள்ளட்டும் தான் சொல்றேன். 2 விஷயம் தான் நடக்கும். தனிச்சு போட்டிடுவாரு, திமுகவை திரும்ப கொண்டுட்டு வந்து அதிமுக ஒண்ணும் இல்லாமல் பண்ணும் பாஜக. அதுதான். வேற என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில்? வேற என்ன அரசியல் நடந்துட போகுதுன்றேன். இந்த 2 அரசியல் தான் நடக்கும். விஜய் அவர்கள்ட்ட பேசப்பட போறது இதுதான் நடக்க போகுது. கமலஹாசன் அவர்கள் வந்தபோது என்ன சொன்னாங்க? நான் தான் தமிழ்நாட்டினுடைய மாற்று சக்தின்னு சொல்லி வந்தாங்க. இன்னைக்கு எங்க போய் அவர் நிக்கிறாரு? இல்ல சார், 2 பேருக்கு மட்டும்தான் போட்டின்னு சொல்லிட்டு இருந்தாருல்ல. இப்படி ஒரு சிந்தனையை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் விதைச்சிட்டாங்க. சரியா? கூட்டத்தில் 5 நிமிஷம் தான் நான் பேசுகிறேங்கிறாங்க, 10 நிமிஷம் தான் பேசுகிறேங்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நம்மளோட எதிரி யார்? அரசியல் எதிரி யார்? கொள்கை எதிரி யார்? உங்களுக்கு புரிஞ்சால் போதுங்க, எனக்கு அது போதுங்க அப்படின்னாருல்ல. இப்படி ஒரு பார்வையே ஒரு மக்கள் மத்தியில், ஒரு மாஸ் கூட்டத்துக்கு மத்தியில் விதைச்சிட்டாரு. இப்போ நமக்கு வந்து பிஜேபி தான் இந்த நெருக்கடியை கொடுக்குதுன்னு பேசினா அது டைவர்ட் ஆயிருமோன்ட்டு பேசாமல் இருக்கிறாங்களோ? சரி, வீடியோ போட வேண்டியதானே, பேச வேணாம். ஒரு வீடியோ போட்டு பிஎம் சார் இந்த படத்தை நீங்கள் வேணால் நிறுத்தி பாருங்கள் சார், என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு ஒரு தடவை சொல்லி பார்க்க சொல்லுங்கள். இல்லைன்னா பிஎம் அங்கிள்னு ஒரு தடவை சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள் ஒரு தடவை. உங்களை தான் சிஎம் அங்கிள்னு சொன்னீங்க, பிஎம் சார் சிஎம் சார்னு சொன்னீங்க, அதுபோல் பிஎம் சார்னு ஒரு தடவை சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, உங்கள் கொள்கை எதிரி தானே? கொள்கையெல்லாம் எதிர்ப்பீங்க, பயங்கரமாக எதிர்ப்பீங்க.
பாஜக என்ன கொண்டு வந்தாலும் உடனே சண்டை போடுவீங்க, உடனே போராட்டம் நடத்துவீங்க, எல்லாமே செஞ்சிருவீங்க. பாஜக செய்கிற எல்லா அட்டுழியத்தையும் எதிர்த்து பேசுறது ஒரே ஆள் யாருன்னா தமிழ்நாட்டில் கொள்கை எதிரியாக இருக்கிற தாவேக்கா தான் எதுக்கும், வேற யாருமே எதுக்க மாட்டாங்க. இந்த படம் வந்து அவங்க பிஜேபி சொல்ற எல்லா கண்டிஷனுக்கும் அவர் ஒத்துக்கிட்டா தான் படம் வெளியில வரும். இல்லைன்னா அப்படி இல்லைன்னா இப்போ வராது, தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு தான் வரும். ஓகே.